பொதுவா மனிதர்களாகிய நமக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்கு. ஓ, என்ன பழக்கம் அது? அதாவது எதையும் ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயங்களையும் ஒரு கட்டத்துக்குள்ள அடைக்க பார்ப்போம். ஆமா, இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இயல்பு தான். உதாரணத்துக்கு ஒரு மருத்துவமனைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்ரே படத்தை பார்க்கறோம். நம்ம மூளை உடனே என்ன பண்ணும்? எலும்பு உடைஞ்சிருக்கா இல்லையான்னு ஒரு முடிவு தேடும். கரெக்ட். உடைந்திருந்தா அங்கே ஒரு வெள்ளை கோடு தெரியும். மருத்துவர் அதை காட்டி, இதோ பாருங்க விரிசல் இருக்குன்னு சொல்லுவாரு. ஆமா, ஒண்ணு உடைஞ்சிருக்கு இல்லனா உடையல. இது ரொம்ப நேரடியான விஷயம் இல்லையா? இப்படி ஒரு தெளிவான எல்லை இருந்தா நமக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. இருட்டு இல்லனா வெளிச்சம், நல்லது இல்லனா கெட்டது அப்படின்னு எல்லாத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட்டா பிரிச்சு பார்க்கிறது நம்ம மூளைக்கு ரொம்ப ஈஸியான வேலை. ஏன்னா அது ஒரு பாதுகாப்பான உணர்வு தருது தானே. எக்ஸாக்ட்லி. எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு மாயைய அது உருவாக்குது. சரியா சொன்னீங்க. மலை அப்படின்னா அது அசைவில்லாத ஒரு பாறை. கடல்னா அலையடிக்கிற தண்ணி. செடினா வளரும். கல்லுனா அப்படியே இருக்கும். ரைட். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கற்பனை எல்லைய நாம வகுத்து வச்சிருக்கோம். ஆனா இயற்கைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஏன் நம்மளோட சொந்த இருப்புக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் ஆழமா பயணிக்கும் போது அந்த எக்ஸ்ரே இயந்திரம் வேலை செய்யாம போயிடும் இல்லையா? ஆமா, முற்றிலுமா வேலை செய்யாது. எந்த ஒரு கோடும் எல்லையும் அங்க இருக்காது. நாம பாக்குற அந்த பார்வை உடைஞ்சு போய் ஒரு பெரிய ஆச்சரியத்துக்குள்ள நாம விழுவோம். அந்த புள்ளியில தான் நம்மளோட உண்மையான தேடலே தொடங்குதுன்னு சொல்லணும். எப்போ நம்மளோட அந்த தர்க்க ரீதியான மூளை தோத்து போகுதோ, எப்போ அந்த எல்லைகள் எல்லாம் மறையுதோ, ஆமா, அப்போதான் பிரபஞ்சத்தோட உண்மையான அமைப்பு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது உங்களை மிரள வைக்கும், அதே சமயம் ஒரு மிகப்பெரிய விடுதலையும் கொடுக்கும். அந்த மாபெரும் ஆச்சரியத்தோட கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு சாவியை தான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான தேடல்ல பயன்படுத்த போறோம். சூப்பர். இது வேற ஏதோ மேற்கத்திய தத்துவமோ இல்ல நவீன குவாண்டம் இயற்பியலோ கிடையாது. நாம இன்னைக்கு அலச போறது அருட்பெருஞ்சோதி அகவல்ல ஒளிஞ்சிருக்கிற ஒரு ரகசியமான தத்துவ படிக்கட்டுகளை பத்தி தான். வாவ், வள்ளலாரோட அகவல். இதுல குறிப்பா எந்த பகுதியை நம்ம பார்க்க போறோம்? குறிப்பா அதுல இருக்கிற 308 முதல் 311 வரையிலான 4 வரிகள். இதை ஏதோ ஒரு சாதாரண பக்தி பாடல் என்றோ மதச் சடங்கு என்றோ இதை கேட்கிற நீங்க நினைச்சிட வேண்டாம். கண்டிப்பா கிடையாது. அது ரொம்ப ஆழமான ஒரு சயின்ஸ். ஆமா, இன்னைக்கு இதை கேட்கிற உங்களுக்குள்ள இருக்கிற பிரபஞ்ச பார்வைய இந்த வரிகள் எப்படி அடியோடு மாத்தப் போகுது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். சரி, அந்த வரிகளை சொல்லுங்க, நாம ஆரம்பிக்கலாம். முதல்ல அந்த வரிகளை நான் சொல்றேன். கடல்களும் மலைகளும் அருட்பெருஞ்சோதி, கதிகளும் நதிகளும் அருட்பெருஞ்சோதி. வாவ். ஒரு நிமிஷம். இத படிக்கும்போதே கண் முன்னாடி ஒரு பிரம்மாண்டம் விரியுது. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு எடுத்த உடனே அவர் கடலையும் மலையையும் குறிப்பிடணும்? ஒரு மரத்தையோ இல்ல மனிதர்களையும் சொல்லியிருக்கலாமே. அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. மனித வரலாற்றோட தொடக்கத்திலிருந்து பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இயற்கைக்கு முன்னாடி தன்னுடைய சிறுமைய அல்லது அதோட பிரம்மாண்டத்தை, ஆமா, அந்த பிரம்மாண்டத்தை உணர்ந்த தருணங்கள் அப்படின்னா, அது ஒரு மாபெரும் மலையோட அடியில நிக்கும் போதும், ஒரு எல்லையற்ற கடலோட கரையில நிக்கும் போதும் மட்டும்தான். ரைட், அது உண்மைதான். மலைங்கிறது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அசைவற்ற பிரம்மாண்டம். கடல்கிறது முடிவே இல்லாத ஒரு பரப்பளவு. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இது ரெண்டும் வேற வேற விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அகவல் அப்படி சொல்லல இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த அகவல் என்ன சொல்லுதுன்னா, அந்த ரெண்டு பிரம்மாண்டங்களும் ஒரே ஒளியோட, அதாவது ஒரே மூல ஆற்றலோட ரெண்டு வெவ்வேறு வடிவங்கள்னு சொல்லுது. கொஞ்சம் பொறுங்க, இதை நான் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிற விரும்புறேன். இப்போ மலை அப்படின்னா பல கோடி வருஷங்களா ஒரே இடத்துல அசையாம நிக்கிற ஒரு நிலைத்தன்மை. கரெக்ட். ஆங்கிலத்துல இதை பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்வாங்க. ஆனா கடல் அப்படியா? அது ஒரு நொடி கூட ஓய்வெடுக்காம பலாயிரம் வருஷங்களா அலையடிச்சுக்கிட்டே இருக்கு. கைனடிக் எனர்ஜி. ஆமா, இயங்கும் ஆற்றல். இப்படி முற்றிலுமா முரண்பட்ட ரெண்டு விஷயங்களை அவர் எப்படி ஒரே வரியில வைக்கிறாரு? முரண்பாடு அப்படிங்கிறது நம்மளோட பார்வையில மட்டும்தான். அது ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்களை போலதான். ஓ, அதாவது முழுமையான நிசப்தமும் ஓயாத சத்தமும் ஒன்றா? ஆமா, ரெண்டுமே அந்த பேரொளியோட வெளிப்பாடுகள் தான். இன்னும் சொல்ல போனா அதுக்கு அடுத்த வரியிலேயே கதிகளும் நதிகளும் அப்படின்னு சொல்றாரு. நதி மலையில பிறந்து கடலை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு. நாம போற பாதைகள் பரிணாம வளர்ச்சியோட திசைகள். அல்லது உயிர்களோட வெவ்வேறு இயற்கை நிலைகள்னு வச்சுக்கலாமா? கண்டிப்பா. அதாவது அந்த அசைவற்ற மலை, அலையடிக்கிற கடல், ஓடுற நதி, இது எல்லாமே அந்த ஒரு மாபெரும் ஆற்றலோட வெவ்வேறு நடன அசைவுகள்னு அவர் சொல்றாரு. நீங்க சொல்லும் போதே எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீடு தோணுது. சொல்லுங்க, என்ன ஒப்பீடு? இப்போ
நம்ம ஒரு மிகப்பெரிய ஓவிய கண்காட்சிக்கு போறோம். அங்கே ஒரு பிரம்மாண்டமான ஓவியம் இருக்கு. அதுல மலைகள், ஆறுகள், வானம், மேகங்கள்னு எல்லாமே வரையப்பட்டிருக்கு. ஓகே. நாம தூரத்துல இருந்து பார்க்கும்போது, ஓ அது ஒரு மலை, இது ஒரு நதி அப்படின்னு தனித்தனியா பார்க்கறோம். ஆனா ரொம்ப கிட்ட போய் அந்த கேன்வாஸை பார்த்தா, ஓ, எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. ஆமா, மலைக்கு அடிச்ச அதே வண்ணம் தானே நதிக்கும் அடிச்சிருக்காங்க. அந்த ஓவியம், அதுல இருக்க வண்ணம், அத வரைஞ்ச தூரிகை, அந்த கேன்வாஸ், இத புரிஞ்சுக்கிறது போல தான் இது இருக்கு. மிக துல்லியமான ஒப்பீடு இது. அந்த கேன்வாஸ் தான் வந்து பிரபஞ்சம், அந்த வண்ணம் தான் அருட்பெருஞ்சோதி. ஆனா மனிதர்களாகிய நாம் என்ன பண்றோம்னா, கேன்வாஸோட ஒரு மூலையில நின்னுகிட்டு, இது என் மலை, இது என் நதி அப்படின்னு பிரிச்சு பார்க்கறோம். அந்த பிரிவினையை உடைக்கிறது தான் இந்த வரிகளோட முதல் வேலை. சரி, பிரம்மாண்டமான மலைகள், கடல்கள்னு நாம கேன்வாஸை ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்துட்டோம். இந்த மேக்ரோ பார்வை கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆமா. ஆனா வெறும் தூரத்து பார்வையில மட்டும் ஒரு தத்துவம் முழுமையடைஞ்சிடாதே. நான் இப்போ இந்த மாபெரும் மலையை விட்டுட்டு அதுல இருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய பாறையோட இடுக்குல என்ன இருக்குன்னு பார்க்க போறேன். அதாவது கேமராவை ஜூம் பண்ண போறீங்க. ஆமா, ஜூம் பண்றேன். அந்த அகவலோட அடுத்த வரிகள் எப்படி போகுதுன்னா, அடலுற வகுத்த அருட்பெருஞ்சோதி, கடலிடை பல்வளம் அருட்பெருஞ்சோதி. பெருஞ்சோதி. வாவ். நிஜமாவே இத படிச்சப்போ நான் அதிர்ந்துட்டேன். 19ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட ஒரு ஆன்மீக நூல்ல பல்வளம், பல்லுயிர் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கு. அதுதான் அந்த பிரதியோட ஆகப்பெரிய ஆச்சரியம். நவீன அறிவியல் வந்து இன்னைக்கு பயோடைவர்சிட்டி, ஈகாலஜின்னு பெருமையா சொல்லிக்கிற சூழலியல் கோட்பாடுகளை அவர் ரொம்ப சாதாரணமா சொல்லியிருக்காரு. ஆமா, சாதாரணமா மட்டும் இல்ல, ரொம்ப ஆழமாவும் பதிவு செஞ்சிருக்காரு. பல்வளம் அப்படின்னா வெறும் கனிம வளங்களோ தங்கமோ நிலக்கரியோ கிடையாது. அப்புறம் வேற என்ன? ஒரு காட்டுல பெய்யற மழை, அங்க இருக்கிற நுண்ணுயிர்கள், மட்கி போற இலைகள், அந்த உணவுச் சங்கிலி, இது எல்லாமே வளங்கள் தான். ஓ, அந்த வளங்கள் இருக்கிறதால தான் அதுக்குள்ள பல்லுயிர் வாழ முடியுதுன்னு சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. கோடிக்கணக்கான உயிரினங்கள் வாழ முடியுது. மலைக்குள்ளே இருக்க பல்வளம், கடலுக்குள்ளே இருக்க பல்வளம்னே அவர் ஒவ்வொன்னையும் ரொம்ப தெளிவா பிரிக்கிறாரு. ஆனா எனக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. நான் இதை அப்படியே ஏத்துக்க மாட்டேன். ஏன், என்ன சந்தேகம்? அந்த வரிகள்ல அவர் அடலுற வகுத்த அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அடலுற அப்படின்னா ரொம்ப உறுதியா, வலிமையா, எந்த பிழையும் இல்லாம கட்டமைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஆமா, கரெக்ட். ஆனா நிஜத்துல இயற்கை அப்படியே இருக்கு. இயற்கை அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானது, குழப்பமானது இல்லையா? எந்த விதத்துல அப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடி கொள்ளுது. ஒரு சுனாமி ஒட்டுமொத்த கடற்கரையும் அழிக்குது. பெரிய மீன் சின்ன மீனை தின்னுது. ரைட். இவ்வளவு குழப்பங்களும் வன்முறைகளும் நிறைஞ்ச ஒரு அமைப்பை எப்படி அவர் அடலுற வகுத்த, அதாவது மிகச்சரியா நேர்த்தியா கட்டமைக்கப்பட்ட அமைப்புன்னு சொல்றாரு? இது ஒரு முரண்பாடு தானே? நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். நம்மளோட மனித பார்வையில அது குழப்பமாவும் வன்முறையாவும் தெரியலாம். ஆனா ஒட்டுமொத்த சூழலியல் அமைப்புல இருந்து பார்த்தா அது வன்முறை கிடையாதா? கிடையாது. அந்த சிங்கம் மான கொல்றதுதான் அந்த அமைப்போட நேர்த்தியே. ஒருவேளை அந்த சிங்கம் இல்லனா மான்களோட எண்ணிக்கை பெருகி காட்டோட ஒட்டுமொத்த தாவரங்களும் அழிஞ்சு காடே அழிஞ்சிடும். ஓ, அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆமா. ஒரு கடலுக்குள்ள இருக்க பவழப்பாளையை எடுத்துக்கோங்க. அங்கே கண்ணுக்கு தெரியாத பிளாங்டன் அப்படிங்கிற நுண்ணுயிர்கள்ல ஆரம்பிச்சு பெரிய சுறாக்கள் வரைக்கும் லட்சக்கணக்கான உயிர்கள் வாழுது. ஒண்ணுக்கு ஒண்ணு உணவாகுது, ஒன்னே ஒண்ணு சார்ந்து வாழுது. எக்ஸாக்ட்லி. அந்த அமைப்பு பல கோடி வருஷங்களா எந்த ஒரு சிதைவும் இல்லாம இயங்கிக்கிட்டே இருக்கு. அது ஒன்னும் தற்செயலா உருவானது கிடையாது. ஒவ்வொரு உயிரும் ஒரு பெரிய இயந்திரத்தோட முக்கியமான பற்சக்கரம் போல செயல்படுதுன்னு சொல்றீங்க. ஆமா. இந்த ஆழமான உடைக்க முடியாத சங்கிலியதான் அவர் அடலுற வகுத்த அப்படின்னு சொல்றாரு. எந்த ஒரு சின்ன தவறும் அங்கே கிடையாது. வாவ், அத கேக்கும்போது நான் தினமும் காலையில ஆபீஸ் போகும்போது தாண்டி போற ஒரு சாதாரண புளிய மரத்தை நினைச்சு பாக்குறேன். இதுவரைக்கும் நான் அதை ஒரு மரமா, வெயிலுக்கு நிழல் தர ஒரு பொருளா மட்டும்தான் பார்த்திருக்கேன். ஆனா இப்போ நீங்க சொல்றத பார்த்தா அது வெறும் மரம் கிடையாது. ஆமா, அந்த ஒரு மரத்தோட கிளைகள்ல 1000 பறவைகள், அதோட பட்டைகள்ல லட்சக்கணக்கான எறும்புகள், வேர்கள்ல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள். அந்த மரம் ஒரு மாபெரும் பல்லுயிர் பெருக்கத்தோட தலைநகரம். அருமையா சொன்னீங்க. அந்த சாதாரண மரத்துக்குள்ள இவ்ளோ பெரிய உயிரோட்டமான அறிவியல் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போதே சிவிர்க்குது. அதுதான் உண்மை. நாம எப்போவுமே நம்மள இயற்கையில இருந்து துண்டிச்சுக்கிட்டு இயற்கைய நமக்கு வெளியே இருக்க ஒரு பொருளா பார்க்க பழகிட்டோம். ஏதோ அது வேற நாம வேற அப்படிங்கிற மாதிரி. ஆமா.
ஆனா நீங்க பாக்குற அந்த மரமும் அந்த மரத்துல ஊர்ற எறும்பும் இத வியந்து பாக்குற நீங்களும் எல்லாமே அதே அருட்பெருஞ்சோதியோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான். அதாவது அந்த மரத்துல இருக்க பல்லுயிருக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்றீங்க. கண்டிப்பா எந்த வித்தியாசமும் இல்ல. சரி, பிரம்மாண்டமான மலையும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்குள்ள இருக்க கண்ணுக்கு தெரியாத பல்லுயிர் பெருக்கத்தையும் ஜூம் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்து என்ன? இதை விட ஆழமா போறதுக்கு இந்த அகவல்ல என்ன இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா அடுத்த சில வரிகள் என்ன முற்றிலுமா ஒரு சுழலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. ஓ, அந்த அளவுக்கு ஆழமான வரிகளா அது? ஆமா, தத்துவம், கணிதம், அறிவியல்னு எல்லாமே கலந்த ஒரு மாயாஜாலம் போல இருக்கு இந்த இறுதி வரிகள். கேளுங்க. அலைவர வகுத்த அருட்பெருஞ்சோதி, ஒன்றினில் ஒன்றே அருட்பெருஞ்சோதி, ஒன்றிட யாயிரம் அருட்பெருஞ்சோதி, அன்றற வகுத்த அருட்பெருஞ்சோதி. வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு இடம். இந்த ஒன்றினில் ஒன்றே ஒன்றிடையாயிரம் இத நான் எப்படி புரிஞ்சிக்கிறது? எனக்கு உடனே அந்த ரஷ்யாவோட மேட்ரியோஷ்கா மரப்பொம்மைகள் தான் ஞாபகத்துக்கு வருது. மேட்ரியோஷ்கா பொம்மைகள் ரொம்ப சுவாரஸ்யமான உதாரணம். அதை கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? அதாவது அந்த மரப்பொம்மை பார்க்க ஒரு பெரிய மனித உருவம் போல இருக்கும். அத ரெண்டா திறந்தா உள்ளே அதே போல சிரிச்சுக்கிட்டு இருக்க கொஞ்சம் சின்ன பொம்மை இருக்கும். ரைட். அதை திறந்தா உள்ளே இன்னொன்னு. இப்படியே தொடர்ந்து திறந்துகிட்டே போனா உள்ள சின்னஞ்சிறு பொம்மைகள் வந்துகிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல இது எரிச்சலா கூட இருக்கும். ஏன் எரிச்சலா இருக்கும்? ஏன்னா நாம ஒரு இறுதியான முழுமையான பொருளை தேடுவோம். ஆனா உள்ளேன்னு அது போய்கிட்டே இருக்கும். அதே போலதான் இந்த பிரபஞ்சம் ஒன்றுக்குள் ஒன்றாக அதுக்குள்ள ஆயிரமாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கா. நீங்க சொன்ன அந்த எரிச்சல் தத்துவத்தோட ஒரு முக்கியமான கட்டம். மூளை எப்பவுமே ஒரு முடிவை தான் தேடும். ஆனா முடிவே இல்லாத ஒரு அமைப்பை தான் இந்த வரிகள் காட்டுது. முடிவே இல்லாத அமைப்புனா இதத்தான் நவீன அறிவியல்ல ஃப்ராக்டல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ராக்டல்ஸ். ஆமா, ஃப்ராக்டல்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு அமைப்போட எந்த ஒரு சிறு பகுதியை நீங்க வெட்டி எடுத்தாலும் அது முழு அமைப்போட அதே வடிவத்துல தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இப்போ ஒரு பெரிய மரத்தோட ஒட்டுமொத்த வடிவத்தை பாருங்க. கிளைகள் பிரிஞ்சு பிரிஞ்சு போற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மரத்துல இருந்து ஒரு சின்ன இலைய பித்து அதுல இருக்கிற நரம்புகளை பாருங்க. ஓ, அந்த மரத்தோட அமைப்பும் இலையோட நரம்பு அமைப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி ஒரு மாபெரும் மலையோட வடிவமும் அந்த மலையில இருந்து உடைஞ்சு விழுகிற ஒரு சின்ன கல்லோட வடிவமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஃப்ராக்டல். அப்போ மேக்ரோ காசம்னு சொல்ற அண்டமும் மைக்ரோ காசம்னு சொல்ற பிண்டமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றீங்களா? அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அப்படின்னு சித்தர்கள் சொன்னது இதத்தானா? 100% அதுதான். ஒரு மாபெரும் பிரபஞ்சம் அமைப்பு எப்படி இயங்குதோ அதே விதிகள் தான் ஒரு சின்ன அணுவுக்கும் பொருந்தும். அதாவது சூரியனை சுத்தி கிரகங்கள் சுழல்றது போல அணுக்கருவை சுத்தி எலக்ட்ரான்கள் சுழலுது. பிரபஞ்சம் முழுவதும் எந்த பிழையும் இல்லாம அலைவார இயங்குறத போலதான் உங்களுக்குள்ளே இருக்க செல்களும் டிஎன்ஏவும் இயங்குது. வாவ். ஒரு முழுமையான பிரபஞ்சமே உங்களுக்குள்ள அடைப்பட்டிருக்கு. அதுதான் ஒன்றினில் ஒன்றே. அந்த ஒண்ணுக்குள்ள கோடிக்கணக்கான சாத்தியங்கள் இருக்கிறது தான் ஒன்றிடை ஆயிரம். நீங்க சொல்லும்போது இது ஒரு அற்புதமான கவிதை போலவும் அறிவியலோட உச்சகட்டம் போலவும் இருக்கு. ஆமா, அது ரெண்டுமே தான். ஆனா நான் வழக்கம் போல என்னுடைய தர்க்க மூளையை பயன்படுத்தி ஒரு கசப்பான கேள்வியை இப்போ கேட்கறேன். கேளுங்க, தாராளமா கேளுங்க. அழகிய தமிழ் கவிதைகளும் ஃப்ராக்டல்ஸ் மாதிரி அறிவியல் கோட்பாடுகளும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கலாம். ஆனா நாளைக்கு காலையில 9 மணிக்கு நான் ஆஃபீஸ் போகணும், இஎம்ஐ கட்டணும், டிராஃபிக்ல சிக்கி தவிக்கணும். ஆமா, சாதாரண வாழ்க்கையோட பிரச்சனைகள். இந்த மாதிரி ஒரு சாதாரண சலிப்பான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்க எனக்கு அல்லது இதை கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த ஒன்றிடை ஆயிரம் அப்படிங்கிற தத்துவம் எப்படி பயன்படும்? இது வெறும் புத்தகத்துல படிக்கிற ஒரு பகாட்டான தத்துவமா மட்டும் சுருங்கிடாதா? இது மிக மிக முக்கியமான கேள்வி. பலரும் தத்துவங்களை இப்படித்தான் தங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயமா பாக்குறாங்க. அதுதானே யதார்த்தம். ஆனா இந்த ஒன்றிடை ஆயிரம் அப்படிங்கிற உண்மைய ஒரு மனிதன் ஆழமா உணர்ந்துட்டா அவனுடைய அன்றாட வாழ்க்கையே தலைகீழா மாறிடும். எப்படி மாறும்னு சொல்றீங்க? பட்ட உணர்வு தான் மனிதனோட எல்லா துயரங்களுக்கும் காரணம். ஆனா ஒன்றிடை ஆயிரம் உங்களுக்கு என்ன சொல்லுது? நீங்க இந்த பிரபஞ்சத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு தனி மனிதன் கிடையாது. நான் பிரபஞ்சத்தோட ஒரு துளி. எக்ஸாக்ட்லி. கடல் நீரோட ஒரு துளில ஒட்டுமொத்த கடலோட குணங்களும் இருக்கிறத போல இந்த பிரபஞ்சத்தோட முழு ஆற்றலும் உங்களோட ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் அன்ற வகுக்கப்பட்டிருக்கு. அன்ற வகுத்த அப்படின்னா காலங்காலமா எந்த மாற்றமும் இல்லாம நிரந்தரமா வைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆமா, அந்த அளப்பரிய ஆற்றல் உங்ககிட்ட இருந்து இங்கேயும் போயிடல. ஒரு சின்ன விதைய உங்க கையில வச்சு பாருங்க. அதை பார்க்க வெறும் உயிரற்ற சின்ன கல் போல தெரியலாம். உயிர் இருக்கு. உயிர் மட்டும் இல்ல,
அந்த ஒரு விதைக்குள்ள முளைச்சு வரப்போற 1000 கிளைகள், லட்சக்கணக்கான இலைகள், பூக்கள், பழங்கள்னு ஒரு மாபெரும் வனமே அந்த சின்ன விதைக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. ஓ வாவ்! அந்த விதை தான் ஒன்று நிழல் ஒன்றே. ஆமா, அதுக்குள்ள தூங்குற அந்த மாபெரும் காடுதான் ஒன்றிடை யாயிரம். இத முழுமையா உணர்ந்த மனிதனுக்கு எந்த தோல்வியும் எந்த தனிமையும் ஒரு பொருட்டே கிடையாது. அவனுக்குள்ள இருக்க சாத்தியக்கூறுகள் எல்லையற்றவை. இதை விட சிறப்பா இந்த தத்துவத்தை விளக்க முடியாது. எனக்கு இப்போ நாம் ஆரம்பத்துல பேசின அந்த எக்ஸ்ரே படத்தோட உதாரணம் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. அந்த எக்ஸ்ரே இயந்திரம் நம்ம உடம்ப வெறும் எலும்புகளா, எல்லைகளா, உடைஞ்ச கோடுகளா மட்டும்தான் பார்த்துச்சு. ஆனா அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படிங்கிற இந்த மாபெரும் ஸ்கேனர் நம்மள வெறும் சதையாவும் எலும்பாவும் பார்க்கல. ஆமா, நாம இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் அப்படிங்கறத ரொம்ப அப்பட்டமா காட்டிடுச்சு. அதுதான் இந்த வரிகளோட உண்மையான வெற்றியே. நாம வெறும் பார்வையாளர்கள் கிடையாது, நாமும் அந்த பிரம்மாண்டமான படைப்போட ஒரு பகுதி தான் அப்படிங்கறத ஒவ்வொரு கணமும் நினைவூட்டுறது தான் இந்த தத்துவத்தோட நோக்கமே. சரி, இன்னைக்கு நாம எந்தெந்த பாதைகள்ல பயணம் செஞ்சிருக்கோம்னு ஒரு கணம் திரும்பி பார்ப்போம். தூரத்துல தெரியுற அசைவற்ற மலையும் அலைபாயிர கடலும் வேற வேற கிடையாது. அது ரெண்டுமே ஒரே ஒளியோட வெளிப்பாடுகள் தானே. ஒரு பிரம்மாண்டமான பார்வையிலிருந்து நம்ம ஆரம்பிச்சோம். ரைட். அப்புறம் மெதுவா அந்த மலையிடுக்குகளுக்குள்ள இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களும் அந்த உணவுச் சங்கிலியும் எந்த அளவுக்கு ஒரு பிழையும் இல்லாம நேர்த்தியா கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். ஆமா, அடல்ற வகுத்த அமைப்பது. கடைசியா மேட்ரியோஷ்கா பொம்மையில போல ஒன்றிற்குள் ஒன்றாக, அதுக்குள்ள 1000மாக இந்த பிரபஞ்சம் எப்படி ஃப்ராக்டல் தன்மையோட முடிவே இல்லாம நீளுது அப்படிங்கறதையும் நாம உணர்ந்தோம். இது எல்லாத்துக்கும் மேலா இந்த குழப்பமான வாழ்க்கையில நாம ஒரு தனித்தீவு கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு முழு பிரபஞ்சமும் அடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு மாபெரும் தன்னம்பிக்கையை இந்த வரிகள் நமக்கு தந்திருக்கு. நிச்சயமா. இதை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்க நாளைக்கு காலையில உங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது உங்களை தாண்டி போற ஒரு தெருநாயோ இல்ல ஒரு பறவையோ இல்ல ஒரு மரத்தையோ பார்த்தா அது கண்டிப்பா பழைய பார்வையா இருக்காது. ஆமா, அதை வெறும் விலங்காவோ மரமாவோ பார்க்க மாட்டீங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். உங்க கையில இருக்க ஒரு கிளாஸ் தண்ணியை குடிக்கும்போது அது வெறும் திரவம் கிடையாது. அதுக்குள்ள 1000 உலகங்கள் அடங்கியிருக்கு. அதுவும் உங்களை போலவே அந்த மாபெரும் ஒளியோட ஒரு துளி தான் அப்படிங்கறத நீங்க நிச்சயமா உணர்வீங்க. கண்டிப்பா. இறுதியா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வி விட்டுட்டு நாங்க விடுபெற விரும்புறோம். ஒரு சின்ன விதைக்குள்ள ஒரு மாபெரும் காடு அடங்கியிருக்கு. ஒரு சிறு அணுவுக்குள்ள ஒரு பெரிய பிரபஞ்சத்தோட அமைப்பு செயல்படுது அப்படின்னா, நீங்க இப்போ இந்த நொடியில சிந்திக்கிறவங்களோட ஒரு சாதாரண ஒற்றை எண்ணத்துக்குள்ள எத்தனை 1000 சாத்தியக்கூறுகளும் புதிய உலகங்களும் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.